ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பால் காய்ச்சற வீட்டுக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டம்னூர்லேருந்து வருசனாடு ரோட்டில் புதிய ராமச்சந்திராபுரத்தில் தான் ஃப்ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க. அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், போகிற வழியில் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு தான். பாருங்கள், அருமையான இடமா இருக்குங்க. வருசனாடு ரோட்டில் ரெண்டு சைடு குளம், சென்டரில் கோயில், சிவன் கோயிலுங்க. குளத்துல தண்ணி கம்மியாக தாங்க இருந்துச்சு. மழை அதிகமாக பெய்யலை, அதனால் தண்ணி கம்மியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னார். முன்னாடி போகிற பெரியவர் மாட்டை ஓட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்களா, அது அவர். பாருங்கள், சிவன் கோயில் இதுதான். இப்போ வருசநாடு ரோட்டில் தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி மாடை ஓட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்களா பெரியவர், அவர் கூட தான் பேசிக்கிட்டேவும் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாதுங்க, முன்னாடியே இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா வருசநாடு பஸ்ஸில் ஏறி புதிய ராமச்சந்திரபுரத்தில் வந்து இறங்கியிருக்கலாம். கண்டம்னூர்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு, அதனால் கண்டம்னூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே அங்கேருந்து விசாரித்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரிங்க்கா புதிய ராமச்சந்திராபுரம்னு. சரி பரவாயில்லப்பா, கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே வந்துட்டேன் பாருங்கள். பெரியவர் இந்த சந்தில் தான்ப்பா லாஸ்ட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவருக்குமே நன்றி சொல்லிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அந்த ஐயா டெய்லியுமேவும் தோட்டத்துக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்களாமா. மாடு 7-8 மாடு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்க நன்றிங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் ஒரு வீடை நிறைய ஆகிக்கிட்டு இருக்குது, புதுசாகவும். லாஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்டோட வீடு பாருங்கள், நல்லா அருமையாக கட்டியிருந்தாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு, யூடியூப் மூலமாக தான் ஃப்ரெண்டு. எல்லாருமே அவங்க பெரியம்மா, அம்மா, சித்தி, சொந்தக்காரவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. குட்டியம்மாவும் முன்னாடி இருக்காங்க பாருங்கள். 3 வீடு கட்டியிருக்காங்க. இவங்க குடியிருக்கிறதுக்கு இந்த பெரிய வீடு, அடுத்த வீடு வாடகைக்கு விடுறதுக்கு, பின்னாடியும் வாடகைக்கு விட்டுருக்காங்க பாருங்கள். தம்பி அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு, அந்த குட்டி பையன் முன்னாடி போயிட்டான். 2 பசங்க இவங்களுக்கு. மாடிக்கு போகிற வழிங்க. அம்மா வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க, குங்குமம் கொடுத்தாங்க. அவங்க பெரியம்மா இவங்க. வாங்க உள்ளே போகலாம். கோமாதா படம் முன்னாடி வச்சுருந்தாங்க ஃபோட்டோ. பார்க்க அருமையாக இருந்துச்சு. வீடு நல்லா கட்டியிருந்தாங்க. வாஷ் பேஷன் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேராக கிச்சன் ரூம்பு. காலையில் 6 மணிக்குள்ளே யாக வளர்த்து பால் எல்லாமே காய்ச்சிட்டாங்க. 10 மணிக்குள்ளே விசேஷமே முடிஞ்சு. நான் லேட்டாக தான் வந்தேன். கிச்சன் ரூம்பு பாருங்கள், அருமையாக இருக்குது. சொந்தக்காரவங்க பெரியம்மா பையன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோபா செட்டு. ஹால்லையே பார்த்தீங்கன்னா சாமி கபோர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூம்பு, அளவான ரூம்பு தான். உள்ளே எல்லாமே அம்மா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே தட்டு கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வச்சுருக்காங்க. உள்ளேயே கபோர்டுக்கும் செல்ஃபு வச்சுருக்காங்க பாருங்க. செல்ஃபுமே இருக்குது, பொருளெல்லாம் வச்சுக்கிறலாம். 2 டபுள் பெட்ரூமுங்க. ஆமாம், பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலவான கால் நார்மலாக பெரிய காலாக தான் இருக்குது. இப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம்பு, மாஸ்டர் பெட்ரூம்பு. உள்ளே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம்போடு இருக்குங்க. இங்கேயுமே செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்டு வசதி எல்லாமே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. சோபா கொண்டு வரவும் குட்டீஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாருங்கள். பசங்க சேட்டை பண்ணிவிட்டு அந்த சோபா மேலே ஏற அதை பண்ண இதை பண்ண இருப்பாருங்க. பெரிய பையனை இறந்துக்கிட்டு சின்ன பையனை தூக்கி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அம்மா சேட்டை துருதுருன்னுக்கிட்டு இருந்தாங்க.
இவங்களா தூங்காம இருந்தாரு அத பாரு முதல்ல தூங்குனாங்க சாயங்காலம் பரவாயில்ல என்ன நில்லு 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 அப்பா அவருக்கு அப்பாவுக்கு அந்த அது அப்படி போயிரும் சொல்லாத பேசாம இரு அடி முதல்ல ஒரு கச்சை ஊத்தி மயக்க போட்டு கொடுத்துற போறேன் நீ அப்படியே இல்ல சாப்பிட்டு ஃப்ரெண்டு கூட லைட்டாக தாங்க வீடியோ எடுக்க முடியல, பிஸியாகவே இருந்தாங்களா. சரி அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, வாடகைக்கு விடுற மாதிரி, அந்த வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க. அவங்களோட சேனல்லே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை போடணும்னு, ஏன்னா வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் சரி நம்மளோட சேனலில் போடலாம்னு கேட்டு தான் நான் எடுத்தேன். ஒரு ஞாபகார்த்தமாக மெமரியாக இருக்கும் இல்லையா, அதனால் சரி போடலாம் அப்படின்னு. பாருங்கள், இப்போ முன்னாடி ஒரு பாத்ரூம்பு, குட்டி காலுங்க முன்னாடி, அதுக்கு நேராக சமையல் ரூமில் நிறைய செல்ஃப் இருக்குது. பொருள் தேவையான பொருள் நிறைய வச்சுக்கரலாம். குட்டி ரூம்பாக இருந்தாலும் நிறைய செல்ஃப் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்பு உள்ளே அட்டாச் பாத்ரூம்போட சாமிக்கு கபோர்டு செல்ஃப் வச்சுருக்காங்க. உள்ளேயும் செல்ஃப் நிறையா இருக்குது, தேவையான பொருள் நிறைய வச்சுக்கரலாம். ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி தொந்தரவு பண்ண வேணாம், அவங்களோட வீட்டுக்காரர் எல்லாருமே பேசியிருந்தாங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நான் வந்துட்டேங்க. வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துட்டேன். இப்போ மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட். சுற்றி மலை தோட்டம் இப்படி தாங்க இருக்குது. ஏரியா பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான தூறல் வேறு போட்டுக்கிட்டு இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் பஸ் ஏற கண்ணம்னூர்லேருந்து பஸ் ஏற மழை, சரியான மழை பிடிச்சிருச்சுங்க. தேனியிலேருந்து வீடு வரும்போது மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம். பாருங்கள் மொட்டை மாடியெல்லாம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் வேலை இருக்குங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. மாடியிலேருந்து வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. சாம்பார் சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், ரசம் எல்லாம் இருந்துச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட சின்ன மாமியார், அவங்க நல்லா கவனித்தாங்க. வேண்டான்னு சொன்னாலும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட வச்சு அனுப்பிச்சாங்க. ரொம்ப இந்த மாதிரி உறவுகள் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அறிமுகமே இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா புதுசாக நான் வந்திருக்கேன், வந்தாலும் நல்லா பார்த்து கவனித்து அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அங்கேயுமேவும் இன்றைக்கே ஆள் வந்துட்டாங்களாம்மா. அவங்களும் ஃப்ரெண்டு அவங்க பால் காய்ச்சமேவும் இவங்களும் நல்ல நேரம் பார்த்து பால் காய்ச்சி குடி வந்துட்டாங்களாம். அதனால் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாங்க, வெளியிலேருந்து எடுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.